புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை தேக்கால இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம். பஸ் ஸ்டாப்ல இருக்கிற சைட் கேட்ல இருந்து தான் என்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் நவராத்திரியும் புரட்டாசி சனிக்கிழமையும் ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வந்திருந்ததுனால கோவிலே கோலாகலமா திருவிழா மாதிரி இருந்தது. கோவில் ஃபுல்லா லைட் டெக்கரேஷனும் பூ அலங்காரமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோவில்ல கூட்டம் கேட்கவா வேணும், சும்மா கூட்டம் நெரிசல் வேற லெவல்ல இருந்தது. நானும் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும்னு. ஆனால் இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டத்தை பார்த்த உடனே பயந்துட்டேன். அர்ச்சனை சீட்டு வாங்கினா அர்ச்சனை பண்ண முடியுமா, துளசி மாலை வாங்கினா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை துளசி மாலை சாத்த முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுவாமியை கிட்ட போய் நின்று நல்லா சாமி கும்பிட முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க இல்லையா, அதுதான் சுவாமி புறப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அம்பால ஊஞ்சல் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நின்று பெருமாளை வந்து அவ்வளோ கிட்ட இருந்து சேவித்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்ட விட போக முடியுமா அப்படின்ற அளவுக்கு கூட்டம் இருந்தது. நான் கூட்டத்தை காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இவ்வளோ முன்னாடி நின்று பெருமாளை கிட்ட இருந்து சேவித்தேன். பெருமாள் தரிசனம் சிறப்பாக இருந்தது. நான் நிறைவாக நின்று சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்க க்யூவில் வந்து நின்றுட்டோம். க்யூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் க்யூ இருந்தது. பல்லாயிரம் கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ மக்கள் வந்திருந்தாலும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக க்யூவை வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. க்யூ எங்கேயுமே நிற்கிற மாதிரியே இல்லை. அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. நிறைய இடத்துல பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதம் தேவையான அளவுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தீர கொண்டு வந்து திரும்ப வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.